வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் இன்னைக்கு தான் மீடியாவை மீட் பண்ணுறேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன். உங்களை சந்திக்க வேண்டும் என்று இப்போ என்னோடய பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவரிடம் சொன்னேன். அது ஒரு குறிப்பிட்ட தேதி தான் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் இல்லை. முன்னெல்லாம் நான் கூப்பிட்டாக்க உடனே நினச்ச நேரத்துக்கு கூப்பிட்டு அவங்களை மீட் பண்ண முடிஞ்சது. அந்த தேதி கரெக்டாக இப்போ பிஆர்ஓ யூனியனில் வேறு அவர் இருக்கார். டேட்டு முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. இது பேசுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வார்மப் ஆகிறதுக்கு அதை பேசினேன். 11 மணிக்கு இந்த இது கரெக்டாக ப்ரெஸ் மீட்டிங் ஆரம்பிக்கணும்னு ஒருத்தர் சொல்லியிருந்தேன். அந்த பஞ்சுவாலிட்டி படி நான் 11 மணிக்கு முன்னாடி வந்துட்டேன். அது இதை எதற்காக சொல்கிறேன்னா, லைஃப்பில் ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு மனிதனுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கணும். இப்படின்னா இப்படி தான் அப்படின்றது எனக்கு இன்றைக்கி எல்லோரும் இங்கே பார்க்கும்போது என்னோடய நண்பர்கள் அவ்வளோ பேரை பார்க்குறதுல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன். அது பேர் சொன்னோன்னா வச்சுங்க லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். தேவராஜை பார்க்குறேன், மீனாட்சி சுந்தரத்தை பார்க்குறேன், சித்ராமணியை பார்க்குறேன், கிளாமரை பார்க்குறேன். அப்படியே என்னோடய நண்பர்கள் அத்தனையே பேரையும் பார்க்கும்போது ஜெயச்சந்திரன் பார்க்குறேன். சந்தோஷமாக இருக்கு. ஆனால் இன்னும் சில பேரை, சில முகங்களை நான் மிஸ் பண்ணுறேன். அது அது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட நான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டிங்கோட மெயின் கருத்தை மட்டும் சொல்கிறேன். நான் இப்பொழுது என்னுடைய படங்களான பல்வேறுபட்ட படங்களை திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்வதற்காக நான் தயாராகி இருக்கின்றேன். அதற்காக இப்போ டிஆர் டாக்கீஸ் என்ற ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இது ஒரு ஓடிடி தளமாகவும் இருக்கும், இது யூடியூபாகவும் இருக்கும். ஆனால் இந்த டிஆர் டாக்கீஸின் பிரதான நோக்கம் திரையரங்குகளில் என்னுடைய படங்களை, பல படங்கள் என்கிட்ட இருக்குது, அது எல்லா படத்தையும் இந்த நிறுவனத்தின் மூலம் நான் வெளியிடுவதற்காக தயாராகி இருக்கின்றேன். அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டதைப் போல என்னுடைய முதல் படமாக நான் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் நாங்கள் எடுத்த முதல் படம் தஞ்சை சினியார்ட்ஸ். என்னுடைய மனைவி உஷா ராஜேந்திரன் அதன் தயாரிப்பாளர். அந்த தஞ்சை சினியார்ட்ஸின் நிறுவனத்தின் மூலம் நாங்கள் எடுத்த உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்தை இப்பொழுது இந்த டிஆர் டாக்கீஸ் என்ற இந்த நிறுவனத்தின் மூலம் ரீரிலீஸ் செய்ய இருக்கின்றேன். செப்டம்பர் மாதத்தை ஒட்டி இந்த வெளியீடு இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். என்கிட்ட நல்ல ஸ்ட்ராட்டஜி பார்த்து எந்த படமும் இல்லாத நேரத்தில் படத்தை வெளியிடுவது மட்டுமே வியாபார ரீதியாக அது வெற்றிகரமாக இருக்கும் என்ற காரணத்தால் செப்டம்பர் மாதத்தை நான் மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த செப்டம்பர் மாதத்தை நான் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம், 1982ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி நான் என் மனைவி உஷா ராஜேந்தரை கரம் பிடித்தேன், அவளை மனம் முடித்தேன். அதற்கு பிறகுதான் இந்த உயிருள்ள உஷா என்ற படத்தை படம் பிடித்தேன். ரசிகர் பெருமக்களுடைய இதயத்தில் இடம் பிடித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் ரசிகர்களோட ஆதரவாலையும் நீங்கள் தந்த ஆதரவாலையும் நல்ல வெற்றி பெற்றது. அந்த படத்தை தான் மீண்டும் அதே இந்த செப்டம்பர் மாதத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளின் காரணமாக, இறைவனுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இறைவனுடைய அருள் இருந்தால் நான் இந்த படத்தை செப்டம்பர் மாதம் வெளியிட முயற்சி செய்கின்றேன். என்னுடைய முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், கை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் இன்னைக்கு நான் சொல்கிறேன். இதில் முதல் படமாக நான் உயிருள்ள படத்தை வெளியிடுவதற்கு முயற்சியை மேற்கொண்டாலும் இந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 38 நாள் பாடல்களையும் ரீரெக்கார்டிங்கையும் ஃபுல்லாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சவுண்டில் டிஜிட்டலாக என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி, அது மட்டும் இல்லை படத்தை 4K ரெசல்யூஷன் படம் டால்பியில் 5.1 7.1 அந்த அளவுக்கு இன்னைக்கு டோட்டலாக ஒரு நவீன மயத்துடன் இந்த படத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இதற்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப பாடுபட்டு இதை உருவாக்கி இருக்கிறேன். இந்த படத்தை அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. என்னை பல கட்டத்தில் எனக்காக இருக்கட்டும், என்னுடைய மகன் சிலம்பரசனாக இருக்கட்டும், எங்களுடைய முயற்சிகளில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது, என் குடும்பத்துக்கே உறுதுணையாக இருந்தது. நாங்கள் ஒரு திரைப்பட சினிமா குடும்பம், எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த மீடியா தான். நீங்கள் இதிலையும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் உயிருள்ள படத்தை நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னால், இதை தொடர்ந்து மைதிலி என்னை காதலி, ஒரு தலை ராகம், என் தங்கை கல்யாணி, ஒரு தாயின் சபதம், சம்சார சங்கீதம், காதல் அடிவதில்லை, இது நம்மாளு, மோனிஷா மோனலிசா, சொன்னால்தான் காதலா,
சரவணா, எங்க வீட்டு வேலன் போன்ற எண்ணற்ற படங்களை இந்த திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ணதுக்கு தயாராகிட்டேன். அதோட வேலை தான் பிரம்மாண்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இதை ஒரு பணியாக ஆற்ற வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்திருக்கின்றேன். அது தொடர்ந்து எல்லா படமும் ஒவ்வொரு தருணத்தில் வெளியிடப்படும். இதில் இந்த ரீரிலீஸ் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. புது படங்களுக்கு மத்தியிலே இந்த ரீரிலீஸ் படங்களும் பல படங்கள், உதாரணத்துக்கு நம்முடைய இனிய நண்பர் ஏஎம் ரத்னம் அவர்களுடைய நம்முடைய இளைய தளபதி விஜய் நடித்த கில்லி படம் அந்த ரீரிலீஸில் ஒரு பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் மறந்துவிட்ட நம்முடைய நடிகர் திலகம் ஐயா இது சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்த அந்த கர்ணன் படத்தை எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டரின் நண்பர் சொக்கலிங்கம் தான் வெளியிட்டார். அது வந்து ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியது. அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்களையும் எனக்கு ரீரிலீஸ் பண்ணி பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதில் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதே இந்த திரையரங்கு உரிமையாளர்களின் பங்கு அற்புதமான பங்கு. பழைய படங்கள் என்று சொன்னவுடன் புது படங்களுக்கு மத்தியிலே பழைய படங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்காக பெரிய காம்ப்ளெக்ஸில் கூட 100 ரூபாய்க்கு தான் டிக்கெட் கொடுக்கின்ற காரணத்தால் நல்ல குடும்பமும் வந்து மக்கள் படம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்காக அது பெரிய காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, மால் திரையரங்கமாக இருந்தாலும் சரி, இந்த பழைய ரீரிலீஸ் படங்களுக்கு 100 ரூபாய் அவங்க வாங்கிக்கிட்ட படத்தை அவர்கள் வெளியிடுவது என்பது பாராட்டத்தக்கது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இந்த படத்தின் வெளியீட்டின் போது இன்னும் நிறைய படம் விடுறதுக்காக இருக்கேன். அதனால் அவங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நளினி தான் அன்னைக்கு வந்து கதாநாயகியா. அன்னைக்கு நளினி அந்த படத்தில் நடித்து ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க. ஒரு அற்புதமான நடிகை, ஒரு நாட்டியம் தெரிந்தவர், முறைப்படி பரதநாட்டியம் கற்றவர். அவருடைய தந்தையாரே ஒரு பரதநாட்டிய வித்வான். அவருடைய தந்தை மூலமாக அவர் நாட்டியம் கற்ற காரணத்தால் அவருடைய டான்ஸ் திறமைக்காக செலக்ட் பண்ண தவிர நடிப்பு திறமையும் அற்புதமாக அந்த பெண் கொடுத்த காரணத்தால் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. நளினி வந்து கதாநாயகன் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய நண்பன், என்னுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னோட கூட படித்த ஒரு நண்பன் கங்காவைத்தான் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினேன். அவர் கங்கா மறைந்து விட்டார். அவர் மறைந்தால் கூட அவருடைய பெரிய ஆசை என்னன்னு கேட்டால் அப்பப்போ அந்த உயிர்வெளிச்ச படத்தை ரீரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த ரீரிலீஸ் பீரியடுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு நண்பன். இன்றைக்கு அவர் என்னிடத்தில் இல்லை, நம்மிடத்தில் இல்லை. அவர் எங்கே இருந்தாலும் என்னுடைய குரல் அவருக்கு ஒலிக்கும். நான் ஆன்மாவை நம்பக்கூடியவன். ஒரு பக்கம் சினிமாவை நண்பனாவா ஆன்மாவை நண்புகின்ற காரணத்தால் அந்த ஆன்மா இந்த குரலை கேட்கும் என்ற நம்பிக்கையை அவர் இந்த படத்தில் கதாநாயகனாக அவர் நடிக்க வச்சிருந்தேன். இதை தவிர இந்த படத்தில் என்னுடைய இணைய நண்பர் ஒரு பிரதான வில்லனாக அன்னைக்கு நான் ராதா ரவி, நான் வந்து மறைந்துவிட்ட நடிகவேல் எம்ஆர் ராதாவோட பெரிய ரசிகன். எனக்கு அதனாலேயே நடிகவேல் எம்ஆர் ராதா மேல் இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாகவே நான் நம்முடைய ராதா ரவியை அடைத்து இந்த படத்தில் ஒரு பெரிய பிரதான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சேன். அவரும் சளைக்காம அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு எனக்கு கொடுத்து இந்த படத்தில் அற்புதமான வில்லன் கதாபாத்திரத்தில் பண்ணியிருந்தாரு. அன்று தொட்டு இன்று வரைக்கும் நடித்துவேன். இப்போ நான் புதுசாக படம் எடுக்கிறேன்னு சொன்னாக்கா அந்த படத்துலையும் ராதா ரவி இருக்கிறார், அவர் நடிக்க போகிறார். அந்த அளவுக்கு ராதா ரவியும் இந்த படத்தில் பண்ண. அதே மாதிரி எனக்கு நெஞ்சிலூர் ராகம் படத்தில் நடித்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தில் நடித்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய நடிகை சரிதா அவர்களும் இந்த படத்தில் ஒரு கௌரவ இடத்துல தான் நடித்தாங்க. இந்த காதலுடைய தன்மையை உணர்ந்து மென்மையான காதலை உண்மையான காதலை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தில் சரிதா அவர்கள் நடித்திருந்தார். அதே போல என்னுடைய ஆசான நடிகர், எனக்கு குரு மாதிரி இருக்கக்கூடியவர், என்னுடைய எல்லா படத்திலும் இருப்பார், வெந்நீராடி மூர்த்தி ஐயா, அவரும் இந்த படத்தில் நடித்திருந்தார். அதை தவிர என் இனிய நண்பர் கவுண்டமணி அவர்கள் நடித்திருந்தார். இதை தவிர மறைந்துவிட்டு என்னுடைய நண்பர்கள் வந்து எஸ் சந்திரன், உசலமணி, சந்திரன் பாபு, இடிச்சப்புலி செல்வராஜ் போன்ற எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த படம் அந்த காலகட்டத்தில் இளைஞர்களை ஒரு கல்லூரி காதல் கதை என்ற காரணத்தால் அந்த டீனேஜ் லவ் ஸ்டோரியில் வித்தியாசமான ஒவ்வொரு பாட்டும் வித்தியாசமான பாட்டு இருந்தது. அதனால தான் படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த பாட்டு தான். அந்த பாடல்கள் 7 விதமான பாட்டு. வானத்தில் வந்து
வானவில்லின் நிறம் 7 நிறம்னு சொன்னா இந்த படத்துல 7 விதமான பாட்டு, 7 விதமான தரம், 7 விதமான நிறம். அந்த அளவுக்கு அந்த படத்துல பாட்டு ஒன்றும். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா என்னுடைய இணைய நண்பர் பாடுநிலா பாலு, மறைந்துவிட்ட பாலு அவர்கள் இந்த படத்துல எனக்கு பண்ண ஒத்துழைப்பு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த கட்டடிப்பும் காலேஜுக்கு திரையரங்கத்துல அந்த பாட்டு வந்து முடிஞ்சு போச்சுன்னு டைட்டிலில் போட்டேன். வேற வழியே இல்லாமல் டைட்டிலில் போட்டேன். அந்த பாட்டு முடிஞ்சா அந்த பாட்டு போயிடுச்சான்னு கேட்டுட்டு சினிமா தியேட்டருக்குள்ள வரத்துக்கே அந்த முதல் பாட்டு போயிடுச்சான். நம்ம அடுத்த ஷோக்கு வரணும். அந்த அளவுக்கு அந்த கட்டடிப்பும் காலேஜுக்கு பாட்டு பாலு பாடி கொடுத்திருந்தார். அதே மாதிரி பாலனை வந்து இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவில் வந்தாலும் அந்த பாட்டும் பாலனை பாடி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி மோகம் வந்து தாகம் வந்து என்ற அந்த பாட்டு ஒரு மழை சாங்கு. அந்த பாட்டு அந்த காலத்துல ஒரு பெரிய ரெக்கார்டை ஏற்படுத்துச்சு. அந்த பாட்டு அண்ணன் பாலன் பாடி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் மறைந்துவிட்ட மலேசியா வாசுதேவன் அவர் என்னாடி பந்தாடும் பாப்பாக்களே, எங்கள் முன்னாடி வந்தாடும் ரோஜாக்களே, அந்த பாட்டை அவரு அது கலக்கியிருந்தாரு. அதை போல இந்த படத்தில் இன்னொரு பாடல், முக்கியமான பாடல், அதை மறந்துவிட்ட நம்முடைய சங்கீத சாம்ராட் என்று சொல்லக்கூடிய அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் இதயமதை கோவில் என்று இந்த பாட்டை அவர் பாடி கொடுத்திருந்தார். அதை போல இந்த படத்துல பெரிய ஒரு முக்கியமா ஒரு பெரிய சிகரம் வைத்தார் போல, வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று மங்கைதனை தேடுதென்று, காத்தே பூங்காத்தே என் கண்மணி அவளை கண்டால் காதோறும் போய் சொல்லு என்று இந்த பாட்டை அண்ணன் ஜேசுதாஸ் அவர்கள் அவர் வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்திருந்தார். பாட்டை அவருடைய அந்த குரலால இடைத்து அப்படியே அந்த பாட்டை வந்து அப்படி இது பண்ணியிருந்தார். அந்த பாடல் அதுவும் அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. படம் ஹிட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு பெரிய முக்கியமான காரணம். அதே போல் இந்த படத்தில் லேடி வாய்ஸ்ன்னு சொன்னாக்க மோகம் வந்து தாகம் வந்து அந்த பாட்டை எனக்காக அது அந்த பாட்டையும் உன்னைத்தானே அடைப்பேன் என்ற அந்த பாட்டையும் நம்முடைய ஜானகி அம்மாள் அவர்கள் பாடி கொடுத்திருந்தார். அந்த குயில் ஓசைக்கு சொந்தக்காரரான ஜானகி அம்மாள் அந்த பாடலை பாடி கொடுத்திருந்தார். அதே போல சசிரேகா அவர் ஏலேலம்பரை என்று சொல்லக்கூடிய அந்த பாடலாக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த படத்தின் இசையை, நான் என்னதான் ஒரு இசையமைப்பாளர் டியூன் போட்டாலும், என்னதான் ஒரு பாடவாசிரியராக நான் பாட வரி எழுதினாலும், அதற்கு உயிர் கொடுத்த இந்த பாடகர்களையும் பாடகிகளையும் இந்த நேரத்தில் நான் மனதார அவர்களை நான் வாழ்த்துகிறேன், அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த படத்தின் டிஜிட்டல் இசையை இந்த டோட்டலா 7 பாட்டுக்கும் 7 விதமான புதிய நவீன டிஜிட்டல் இசையை பண்ணியிருக்கின்ற காரணத்தால் என்னுடைய சொந்த நிறுவனமாகிய TR டிஜி மியூசிக் என்ற நிறுவனத்தின் மூலம் இந்த படத்தின் பாடல்களை விரைவிலேயே வெளியிட இருக்கின்றேன். அதனுடைய வெளியீட்டு விழாவுக்கும் உங்களை நிச்சயமாக அழைத்து உங்களுடைய ஆதரவை அன்றைக்கு நான் கேட்பேன், திரட்டுவேன் என்ற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை உங்கள்கிட்ட சந்திச்சேன். எல்லாம் சொன்னீங்கன்னா ஜெயின் வாடாயம் வச்சு வாழைக்காய் வச்சு அதை மறந்தீங்களா? ஒரு கேட்கறது கரெக்டு. செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தில் அன்னைக்கு நான் தான் நடித்தேன். அந்த கதாபாத்திரத்தை மீனாட்சி சுந்தரமும் நம்ம தேவராஜ் அவர்களும் நான் எல்லாரை பற்றியும் பேசுறதுக்கு தான் டி ராஜேந்தர் தவிர நான் அந்த படத்தில் உயிர் உழைச்ச படத்தில் செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தை நான் நடிச்சேன்னு என்னை பற்றி சொல்ல விரும்பல. என்னை பற்றி சொல்லாத நீங்கள் சொல்றதுக்கு இருக்கீங்களே, இதை விட எனக்கு என்ன வேணும்? தேவராஜ் கேட்குறாரு, மீனாட்சி சுந்தரம் கேட்குறாரு, அதுதான் என்னுடைய கேரக்டருக்கு எனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் வெற்றின்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க? முதல்ல ஒரு தவறான கருது, இந்த வாடாய மச்சி வாழைக்காய் பச்சி என்ற இந்த டயலாக் இந்த படம் கிடையாது, அது தங்கைக்கு ஒரு கீதம். இந்த படத்துல வந்த டயலாக் என்னன்னு கேட்டாக்கா, 1 2 3 எண்ணிக்கை ஒப்பம் பேரை சொல்லிக்க இந்த வாங்கிக்க தாஸ் நீ என்னையோட க்ளோஸ், இந்த டயலாக்லாம் தான் இந்த படத்துல வந்தது. இந்த டயலாக் வந்து ஒரு ஃபைட் பண்ணக்குள்ள இந்த டயலாக்கை பேசி அந்த வில்லன்களை அடிக்கிற இந்த மெத்தடு அன்னைக்கு அந்த படத்தில் ரொம்ப ஒரு புதுமையாக பேசப்பட்டது. சின்ன பசங்கள்லாம் அத்தனை பேரும் அதை பார்க்கக்குள்ள 1 2 3 எண்ணிக்கை ஒப்பம் பேரை சொல்லிக்க இந்த வாங்கிக்க இந்த டைலாக் அந்த ஃபார்மேட்டு ஒரு புது ஃபார்மேட்டை அந்த படத்தில் உருவாக்குனேன். அதோடைய தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னாக்கா தங்கைக்கு ஒரு கீதம் படம், அந்த படத்தில் வாடாய மச்சி வாழைக்காய் பச்சி அதை யூஸ் பண்ணேன். இதை பார்த்தீங்கன்னா கவன் படத்தில் மறைந்துவிட்ட இயக்குனர் நம்முடைய கேவி ஆனந்த் அந்த டயலாக்கு வாடாய மச்சி வச்சே திருன்னு அதை வச்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இளைய தளபதி படத்தில் வாடாய மச்ச மாஸ்டர் படத்தில் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்,
ஒரு படைப்பு என்பது ஒவ்வொரு காலகட்டத்தையும் மீறி நிற்கணும். அது நின்னாதான் அது அற்புதமான படைப்பு. அதை நீங்க கேள்வி கேட்டதுனால சொல்றேன். இதோட ரிலீஸ் எப்படி இருக்குது? இந்தியா மட்டும் இருக்குமா, வெளிநாடு எஃப்எம்எஸ் அந்த மாதிரி ரிலீஸ் எப்படி இருக்கும்? அதாவது இன்னைக்கு தான் வந்து இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்றேன். நான் தமிழ்நாடு பிரதானமாக இது பண்ணுறேன். இந்த படம் தெலுங்குல வந்து பிரேமசாகரம் என்று அந்த காலத்தில் டப்பிங் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் ஓடியது. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம். ஒரு பெரிய சூப்பர் ஹிட் பிரேமசாகரம். அதனால இப்போ திரும்ப பிரேமசாகரத்தையும் தெலுங்குல டிஜிட்டலைஸ் பண்ணி டோட்டலாக இது பண்ணி தெலுங்குல ரிலீஸ் பண்ணுறது அதுக்கான முயற்சி நடைபெறுது. எப்பவும் போல என்னுடைய கர்நாடகா, கேரளா, இங்கே தமிழ் தான் ரிலீஸ் ஆகும். ஓவர்சீஸை பற்றி நான் இது வரைக்கும் நான் தீர்மானம் பண்ணலை. நான் இன்றைக்கே வந்து ஓவர்சீஸை பற்றி அப்படி இப்படின்னு பெரிய பில்டப்லாம் கூட சார், என்னுடைய ரேஞ்சுக்கு நான் ரொம்ப சாதாரண ஆள். என்னோட படம் உயிரோரிச்சா இதை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு திரையரங்கு உரிமையாளர்கிட்ட எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. நான் நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக நிறைய படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த படமும் தமிழகம் முழுவதும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட முயற்சி பண்ணுறேன். அதில் கூடவும் என்னோட சேர்ந்துக்கிறதுக்கு சில விநியோகஸ்தர்கள் வர தயாராக இருக்கிறார்கள். அவர்களோட ஒத்துழைப்பில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன். எதுங்க? நான் ப்ரெஸ் மீட்டிங் தான் கொடுப்பேன். நிறைய படங்கள் பாடிருக்கீங்க, இந்த படத்தில் பாடினா வைரலாக போயிடும். சார், இந்த ஜெயின் ஜெயபால் கேரக்டருக்கு வந்து ரஜினி சார் அவர்கள் நடிக்க வைக்கிறாரு பிளான் பண்ணியிருந்தீங்களா? இப்போ இவர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து தேனி கண்ணன் நினைக்கிறேன், வீட்டில் இருக்கிறாரு இருந்தாலும் இந்த கண்ணாடி வச்சு கண்டுபிடிச்சு அவர் கேட்கக்கூடிய கேள்வி கொஞ்சம் தெளிவாக கேளுங்க, சொல்கிறேன். ஜெயின் ஜெயபால் கேரக்டருக்கோ அல்லது இந்த உயிரோட படத்துக்கோ ரஜினி அவர்களை நடிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் அவருக்கு கதை சொல்கிறதா ஒரு தகவல் இருக்குது, அது உண்மையா சார்? தகவல் இருக்குது, உண்மையாக நீங்கள் கேட்குறீங்க. இப்போ என்னன்னு கேட்டாக்கா யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எது உண்மை எது இது வதந்தி அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாரும் நியூஸை பரப்புகிறாங்க. ஆனால் நான் வந்து இதில் இப்போ இன்றைக்கி வந்து இந்த கட்டத்தில் உயிருள்ள ஒரு படத்தில் நான் இன்னைக்கு இப்போ இந்த ஜெயின் ஜெயபால் கதாபாத்திரத்தில் நான் நடிப்பதற்கு ஒரு விதத்தில் இன்டைரக்டாக மறைமுகமாக எனக்கு உதவி பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் உண்மையை சொல்கிறேன். நான் வந்து சினிமாவில் ஒருதலை ராகம் படத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் 2 பேர் 2 கண்ணு முன்னாடியே பேட்டி சொன்னேன். கமலும் ரஜினியும், அந்த உலகநாயகன் சூப்பர் ஆக்டர் கமலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இந்த ரஜினி இந்த டைலாக் பேசினா எப்படி இருக்கும், கமல் இந்த டைலாக் பேசினா எப்படி இருக்கும், ஸ்ரீதேவி பேசினா எப்படி, இப்படி நான் வந்து சினிமா உலகத்தில் ஒருதலை ராகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்ததுனால ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு வில்லன் கேரக்டர் வேற எம்ஆர் ராதா மாதிரி பேசி கொடுப்பேன், எம்என் நம்பியார் மாதிரி பேசி காட்டுவேன். இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி ஒரு ஒரு என்னுடைய மனசில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சது கமலும் ரஜினி அன்னைக்கு. ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கக்குள்ள அந்த இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படமாக இருக்கட்டும், அது அந்த 16 வயதிலே படமாக இருக்கட்டும், கமல் ரஜினி மேலே ஒரு பெரிய அதோட தாக்கம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால யான் வந்து அவர்களோட ரசிகர்களாக இருந்ததை விட எனக்கு ஒரு பெரிய இதுன்னு கேட்டால் ரஜினி மாதிரி வந்து ஒரு பண்பான மனிதரை பார்க்க முடியாது. நானும் ரஜினி அவர்களும் ஒருதலை ராகம் காலத்திலிருந்து நல்ல நண்பர்களாக இருந்தோம். என்னுடைய ரயில் பயணங்கள் படத்தை மறைந்துவிட்ட இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர ஐயா அவர்கள் படம் பார்த்து விட்டு அப்படி ரொம்ப பாராட்டியிருந்தார். அதே மாதிரி மேனார் தேட்டரில் அந்த படத்தை பார்த்து விட்டு நல்ல பாராட்டினது யாருன்னு கேட்டால் என் இனிய நண்பர் ரஜினி. அந்த அளவுக்கு பாராட்டினார். பாராட்டினது மட்டும் இல்லை, ஒரு காம்பினேஷனில் டிஆரோடைய இந்த டைலாக் ஸ்டைலில் எனக்குன்னு இந்த டைலாக்ஸ் ஒரு இது பண்ணி போட்டு ஒரு இது பண்ணணும் ராஜேந்தர் அப்படின்னாரு. அதனால தான் ரஜினிக்காக நான் ஒரு கதையை தயார் பண்ணணும்னு சொல்ல அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் காட்சிட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது, நான் வேணா ஒரு கெஸ்ட் ரோல் இமீடியட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துரு ராஜேந்தர் அப்படின்னாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் தயார் பண்ணி இந்த கதையை ரெடி பண்ணிட்டு போனேன். அந்த கதாபாத்திரம் ஜெயின் ஜெயபால் கதாபாத்திரத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன். ஏவிஎம் ஜி தேட்டர்னு நினைக்கிறேன், டப்பிங்கில் இருந்தார். கதையை கேட்டார். இறைவன் இதாக சொல்கிறேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே கட்டி பிடிச்சி நம்ம பண்ணுறோம், உங்களுக்கு டேட் என்னன்றதை நான் அலர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே டைலாக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படியே
1 2 3 எண்ணிக்கை ஒப்பம் பேரை சொல்லிக்க இந்தா வாங்கிக்க சக் அப்படின்னுவேன். அப்படியே சக் 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 அப்படின்ற அந்த செயின் ஜெயபால் அப்படின்னு அவரு நடிச்சிருந்தா அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த பாட்டே வேற, அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த டயலாக் ஸ்டீலே வேற. இது நான் பேசுனது, அது பேசுனா அது வந்து என்னதான் இருந்தாலும் இமயம் தான், அதோட உயரம் தான். அவரு தான், அவருக்கா நான் பண்ணி வச்சிருந்த அந்த கதாபாத்திரத்தை தான் நான் வந்து என்னன்னு கேட்டாக்கா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. எல்லாமே கன்ஃபார்ம்டு. ஒரே ஒரு சின்ன காரணத்தில் யார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்குள்ள ரஜினி சார் என்ன சொல்லிட்டாரு, டிஆர் யாரோ நல்ல ஒரு ப்ரொடியூசர், நீங்கள் ஹேம்நாக்கில் கூட டச்சில் இருக்கீங்க, கேஆர்ஜிகிட்ட கூட இதாக இருக்கீங்க, நெஞ்சில் ஊராகம் கேஆர்ஜிகிட்ட பண்ணியிருக்கீங்க, அதனால் பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் இந்த படத்தை பண்ணணுன்னாரு. அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன், இல்லை ரஜினி சார், எனக்கு வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் போனாலும் அதே சம்பளம் தான். நான் என்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் பண்ணாக்கா அதான் எனக்கு ப்ளஸ்ஸு. இப்போ நான் ராஜியை வச்சு டைரக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு சம்பளம், நான் சரிதாம்மா வச்சு படம் எடுத்தாலும் அது எனக்கு ஒரு சம்பளம், அதுவே எனக்கு பெரிய சம்பளம். ஆனால் அந்த சம்பளம் எனக்கு பத்தாது. நான் ராகன் தேடும் பல்லவின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நானே சிட்டி திருச்சி ஏரியா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் லாஸு. இந்த லாஸை இன்றைக்கி நான் இது பண்ணணுன்னா மேனேஜ் பண்ணணுன்னா ஒரு சொந்த படம் எடுக்கணும். அதுக்கு இந்த படத்தில் இந்த கெஸ்ட் ரோல் தான் உங்களை கேட்குறேன். இந்த ரோல் நீங்கள் சொந்த படத்தில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ரஜினி. அப்போ அதுக்கு ரஜினி சொன்னார், ராஜேந்திரன் நீங்கள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நம்மளோட நட்பை இது முடிச்சிடக்கூடாது, நான் பெரிய நிறுவனத்தில் மட்டும்தான் நடிக்கணுன்ற ஒரு கொள்கையை இப்போ மனசில் ஏற்றி வச்சுருக்கேன், என்ன பண்ணலாம் நீங்கள் வழி சொல்லுங்கன்னாரு. அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன், இல்லை ரஜினி சார் ஒன்று பண்ணுவோம் சார், என்னால் உங்களுக்கு சிரமம் வேணாம், நீங்கள் உங்களோட கொள்கை எனக்காக உங்களுடைய கொள்கையை உங்களோட லட்சியத்தை உங்களோட பாதையை நீங்கள் மாற்றிக்காதீங்க, நான் ஒன்று பண்ணுறேன், இந்த படத்தை நான் பண்ணிவிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனமாக மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கின நிறுவனம் தான் தஞ்சை சினியார்ட்ஸ். ரஜினி சாருக்காக பண்ணி வச்சுருந்த அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி, அவருக்குன்னா வேற, எனக்குன்னா அது கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் பண்ண கேரக்டர் தான் செயின் ஜெயபால். பார்த்தீங்களா, ஒரு செயின் ஜெயபால் கதாபாத்திரத்துக்குள்ளே இதுக்குள்ளே அந்த படத்தை உயிரோட ஒரு இது வரும், ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருப்பேன், இந்த தாடிக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொன்னோன்னா அந்த தாடியோட இதை அப்படி டேர்ன் பண்ணோம், அதுக்கு பின்னாடி ஒரு பெண் வருவா. இந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் ரசித்து நான் அந்த படத்தில் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த செயின் ஜெயபால் கேரக்டருக்குள்ள இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்கிறத இன்னைக்கு தான் இவ்வளோ பிரஸுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். இதுதான் உண்மை. உங்கள் படத்தில் எப்பவுமே வந்து பிரம்மாண்ட செட்டுகள் இருக்கும். இந்த படத்தில் எவ்வளோ செட்டு இருந்தது, இப்போ ரீசெண்டாக வர படங்கள் அந்த செட்டுன்ற கான்செப்டே இல்லாமல் இருக்குது. இதை பற்றி இதுலேயும் வந்து இப்போ நான் பின்னாடி ஒரு தங்கை கோரிக்கை தான் மைதிலினை காதலி ஒரு தாயின் சௌதம் நெண்தங்கிகளின் சம்சார சங்கீதம் சாந்தியன சாந்தி எங்கள் வீட்டு வேலன் பெற்றெடுத்து பிள்ளை தாய் தங்கை பாசம் மோனிஷா சொன்னால் தான் காதல் எடுத்து பேர் எல்லாத்துலேயும் பிரம்மாண்டமான செட்டு போட்டிருப்போம். அது வேற பேட்டர்ன். உயிருள்ள ரிக்ஷாவோட பேட்டர்னை A to Z லவ் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் காதல். கதையை அங்கே இங்கே எதுவுமே நவரவே விட மாட்டேன். அந்த காதலுக்குள்ளேயே போயிட்டு பாட்டு ஒன்று ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பேட்டர்னு அதை பண்ணதான் படத்தோட வெற்றி. இந்திரலோகத்து சுந்தரி அந்த பாட்டுக்கு அந்த மீது ஏழேலம்பரம்னா தேட்டரில் எழுச்சி ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய எழுச்சியை பெறக்கூடிய அளவுக்கு அதோட மியூசிக்கு கொடுத்துருந்தேன். அதனால் அந்த படத்தில் பண்ண மியூசிக்கு அந்த படத்தில் பண்ண பாட்டுக்கு பண்ணியிருந்த ட்ரெண்டு ஸ்டைலு வேறு, பின்னாடி பண்ணங்கள படங்களில் போட்ட செட்டோட ஸ்டைல் வேறு. சிம்பு வந்து என்ன சொன்னாங்க, அம்மா பேர் வரக்கூடிய படம் உஷான்னு ஏதாவது ப்ரமோஷன் எழுதி பாட்டு ஏதாவது ப்ரமோஷன் பாட்டு ஏதாவது பாட்டாரா அந்த லிரிக்ஸ் பற்றி என்ன சொன்னாங்க? இல்லை அவங்க அதாவது சிம்பு சாரை பற்றி இந்த கேள்வியோடு நிறுத்திங்க. நான் இது வந்து உயிருள்ள ரிச்சா இது ஒன்று சொன்னதில் மீனாட்சி சுந்தரம் ரொம்ப ரிலேட்டடாக கேள்வி கேட்டீங்க. சிம்பு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்த படம் தான் உயிருள்ள ரிச்சா. 1982 செப்டம்பர் 16 மனைவியை திருமணம் பண்ணேன். 1983 மார்ச் மாதம் 4 படத்தை ரிலீஸ் பண்ணேன். என்னுடைய மனைவியை நான் உயிருள்ள ரிச்சான்னு கரம் பிடித்ததுக்கு பின்ன படம் ஒரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னா ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அவனோட கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு தூக்கும். சில பேருக்கு தூக்கிடுது, சில பேருக்கு துரதிருஷ்டவசமாக இதாகிடுது. ஆனால் இறைவனுடைய அருளால் என் மனைவி நான் திருமணம் பண்ண பிறகு அந்த படம் எனக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டை கொடுத்து
நான் இவ்வளவு பெரிய இத்தனை படங்களை சொந்த தயாரிப்பில் இவ்வளவு படம் என்னால் எடுக்க முடிய அளவுக்கு இருந்ததுன்னா என் மனைவி தான் தயாரிப்பாளராக எனக்கு உடன் இருந்து அவளை இது பண்ணாங்க. அதற்கு பிறகுதான் சிம்பு பிறந்தாரு. அவரு தான் அப்பா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் உயிர் பண்ணுங்க ஏன்னு கேட்டால் இப்போ நான் ஒருதலை ராகம் படத்தை கூட பண்ணணும்னு முடிவு பண்ணேன். மைதிலி ஒருதலை ராகம் படத்துடைய தயாரிப்பாளர் EM இப்ராஹிம். ஆனால் அந்த படத்தின் நெகட்டிவ் ரைட்டை நான் வந்து சிம்பு சினியார்ட்ஸின் சார்பாக நான் வாங்கிட்டேன். ஒருதலை ராகமும் என்னுடைய முதல் படம் அதான். அதையும் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணுறேன். அதனால உயிரிழந்த ரிக்ஷா படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஐடியா கொடுத்தே சிம்பு. அவருக்கு இந்த படத்தில் ஒரு கூட இந்த கட்டடிப்போம் காலேஜுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை வந்து என்ஆர்சி மைதிலிய படத்தை வந்து அதை அவர் வந்து மைதிலியோட பாட்டை வந்து மன்மதன் படத்தில் ரீமிக்ஸ் பண்ணியிருப்பார். அம்மாடி ஆத்தாடி அவங்க அப்பாவுக்கு வந்து வல்லவல்ல என்னை வந்து பாட விட்டுருப்பாரு. அதே மாதிரி கலாசாலையே என்னை பாட வச்சிருப்பாரு. அவருக்கு என்னோட பாடல்கள் சிலதுல ஒரு இது இருக்குல்ல, அதில் அவருடைய ரொம்ப நாள் ஆசை இந்த கட்டடிப்போம் காலேஜுக்கு பாட்டை நீங்கள் வந்து ரீமிக்ஸ் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இருந்தார். அவருடைய ஆசைக்காக தான் இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன். சார், இப்போ 2வது பாகங்கள் வந்து கலாச்சாரம் வந்து பெருகி வந்து நிறைய படங்கள் ஹிட் ஆகுது. உங்கள் படத்தை வந்துட்டு 2வது பாகம் உருவாக்கணும்னா என்ன படத்தை உருவாக்கணும்? இதில் உயிருள்ள ரிக்ஷா படத்தை 2வது பாகம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு வந்து ட்ரெண்டு என்னன்னு கேட்டாக்கா யங்ஸ்டர்ஸ் தேட்டருக்கு வரணும் சார். இளைஞர்களை அவங்கள டார்கெட் பண்ணி இன்னைக்கு 2K கிட்ஸ் அவங்களோட மனநிலையே வேற. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு சினிமாவோட ஒரு புது ட்ரெண்டு. அது கரெக்டாக என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. மீண்டும் கொஞ்சம் குடும்பப்பாங்கான விஷயங்கள் இருந்தாலும் திரையரங்குகளுக்கு மக்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாக நான் யூகிக்கிறேன். இந்த இது வரணும். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், சினிமாவுக்கு 200 ரூபா மாலில் வந்து டிக்கெட் ரேட்டு இருந்தாக்கா படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கஷ்டம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு அது பாப்கார்னுக்கு அவ்வளோ ரூபா, இதுக்கு அவ்வளோ ரூபா, இது ரூபா சொன்னாக்கா ஒரு படம் பார்க்கணும். ஒரு ஏழை எளிய மக்கள் தேட்டருக்கு என்னுடைய காலத்தில் நான் இவ்வளோ பெரிய ஆளானது காரணமே என் படம்லாம் குடும்பமாக எல்லாரும் வந்து படம் பார்த்தாங்க. ஊர்லெல்லாம் கிராமத்தெல்லாம் வண்டி கட்டிட்டு அதில் கட்டிட்டு அப்படிலாம் வந்து படம் பார்த்தாங்க. தங்கை பொறுக்கிட்ட மென்றைகள் எல்லாம் அந்த காலகட்டம் மீண்டும் வருமா திரும்ப? இல்லை எல்லாமே. ஆமாம், அன்றைக்கி சாதாரண ஃபோனில் பேசணும், இன்றைக்கி செல்ஃபோனில் பேசுகிறோம், ஐஃபோனில் பேசுகிறோம், ஸ்மார்ட் ஃபோனில் பேசுகிறோம். இன்றைக்கி வாட்ஸ்அப் காலமாக இருக்குது. அது திரும்ப வருமானா மக்கள் எதை எப்போ எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது திரையரங்க உரிமையாளர்களே இந்த பெரிய படங்கள், நான் பெரிய சூப்பர் பெரிய ஸ்டார் படங்களுக்கு ஒரு ரேட் இருக்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. அதோட பட்ஜெட்டு வேறு. சாதாரண படங்களுக்கு பட்ஜெட்டு சப்ஜெக்டை மட்டுமே நம்பி எடுக்கக்கூடிய படங்களுக்கு, இந்த பழைய படங்களுக்கு 100 ரூபா டிக்கெட் விற்கிற மாதிரி இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஒரு முன்னுரிமையை திரையரங்கு உரிமையாளர் கொடுக்க வேண்டும் என்பது என் கோரிக்கை. ஒருவேளை அதை மாதிரி கொடுத்தாங்கன்னா திரும்ப சினிமாவுக்கு ஒரு பொற்காலம் வரும். அந்த காலகட்டத்தில் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனாக்கா மற்ற படங்கள் எதுவுமே வரமாட்டேங்குது. எல்லா தியேட்டருமே அதே படத்துக்கு வந்துடுங்க. உதாரணமாக சொல்ல போனால் கமல் நடித்த விக்ரமாகட்டும், ரஜினி நடித்த கூலி ஆகட்டும், அந்த படங்களுக்கு எல்லா தியேட்டரும் உலகம் ஃபுல்லாக 2000 தியேட்டர் 3000 தியேட்டர் கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த படமும் சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆனால் மற்ற படம் ரிலீஸ் ஆனது. ஆனால் துணிஞ்சு ரிலீஸ் பண்ண ஒரே ஆள் நீ தான். ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் அதே நாள் என் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு ரிலீஸ் பண்ண காலகட்டங்கள்லாம் உண்டு. இதில் ஒரு மாறுபட்ட கருத்து. அவர் துடுக்கிங்கிறங்களப்போ உயிர்உள்ள ரிக்ஷா வந்தது, தங்கமகன் படம் வந்தப்போ தங்கைக்கு ஒரு கீதை வந்தது. இப்படி அதே மாதிரி என்னோட படங்கள் நிறையா வந்திருக்கு. அதே மாதிரி மோனிஷா என் படையப்பா வந்தப்போ மோனிஷா என் மொழிசா வந்தது. ஆனால் படையப்பா மோனிஷா மொழிசா ரெண்டுத்தையும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மோனிஷா என் மொழிசாலும் சிலம்பு படத்தில் நடிச்சிருக்கான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ என் பையன் படையப்பாக்கு தான் போகிறான். நானே ரஜினியோட ரசிகன், என் பையனும் ரஜினி ரசிகன் தான் இருந்தான். நான் கமல் ரசிகனா, என் பையனும் அதே மாதிரி அவர் கமல் ரசிகனாக இருந்தார். இதான் உண்மை. அதை பாரு, நான் ரஜினி சார் படத்தோட சவால் விட்டுலாம் படத்தை விடல. நல்லா புரிஞ்சுக்கணும். ரஜினி சார் படத்துக்கு அவ்வளோ தேட்டர் அந்த காலத்தில் போடுறாங்கன்னா, அதாவது அது பிஞ்சி பீசாச்சு ஒரு கேப் இருக்கிற தேட்டர்லாம் நமக்கு கிடைக்கும். அதில் போட்டோம்னா அதோட சேர்ந்து நம்மளும் அப்படியே வெளியில் வருவோமேனு வந்த படங்கள் தான் அது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் சவால் விட்டு ரஜினியா இதெல்லாம் சைடில் இருந்து ஜெயச்சந்திரா நீ தினகரனில் இருந்த காலத்துலேருந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லுங்கள். ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் நீங்கள்.
நீங்கள் புதிய படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறோம்? புதிய படம் பண்ணுறதுக்கான முயற்சியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஏற்பாடு 3 வருடமாக பிரம்மாண்டமான செட்டுகளை நான் என்னுடைய டிஆர் கார்டில் டிஆர் சிந்து கார்டில் செட்டு பிரம்மாண்டமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு லவ் ஸ்டோரி தான் எடுக்க போகிறேன். அதற்கான அதுக்கும் நான் வந்து இதில் இந்த உயிரிழந்த விஷயத்தை நீங்கள் டைல்யூட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேசலை. நான் அதற்காக ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வச்சு என்னன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அவ்வளவு புதுமுகங்களை அறிமுகப்படுத்தினா இன்னைக்கு சினிமா உலகத்தின் நிலைமையை பார்க்கக்குள்ள ரொம்ப வேதனைப்படுறேன். காமெடி நடிகர்களுக்கு இந்த பஞ்சமா? ஏன் இந்த நிலைமை? எனக்கு உயிரோடு படத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சம்பளத்துக்கு தான் அண்ணன் கவுண்டமணி நடிச்சிருப்பாரு, எஸ்.எஸ். சந்திரன் நடிச்சிருப்பாரு. என் படங்கள் நான் இடிச்ச புலி செல்வராஜை பயன்படுத்தினாலும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் குண்டு மனோகர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் வந்து வினீராடி மூர்த்தி நடிச்சிருப்பாரு. இப்போ என்னோட பிரதான நோக்கமே நான் வந்து ஒரு 4 கதாநாயகி அறிமுகப்படுத்துறேன் சார். நான் புதுசாக எடுக்கிற படம் எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். இறைவன் அருள் இருந்தால், இறைவன் நாட்டம் இருந்தால் படம் எடுப்பேன். எடுத்தா புதுமுகங்கள். ஆனால் செட்டு பிரம்மாண்டமான செட்டு. அது மட்டும் இல்லை, டோட்டலாக ஒரு கிரீன் மேட் ஸ்டுடியோ இது பண்ணி டோட்டலாக ஏஐயில் சேட் வித் ஜிபிடி மாடர்ன் டெக்னாலஜி மிஸ் பண்ணி பிரம்மாண்டமான படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதில் புது புது காமெடியன்களை உருவாக்குறேன். டோட்டல் லவ் ஸ்டோரி, யூத் லவ் ஸ்டோரி புதியவர்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதற்கான ஏற்பாடை பண்ணணும்னு நான் கோவிந்தராஜிட்ட சொல்லிட்டேன். அவரு நிறைய படத்துக்கு பிஆர்ஓ இருக்கிறாரு. அவர் சரியாக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அதனால புதுமுகங்களை வச்சு இந்த படம் எடுக்க போகிறோம். அவர் இடையில இந்த கேள்வி கேட்டார். இந்த உயிரிழந்த ரிக்ஷா படத்தை டைல்யூட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதோட முடிச்சு. இப்போ வந்து காதல் வந்து புனிதமாக இருந்தது, இப்போ புதிதாக இருக்கு. எப்படி அது இன்னொன்று நீங்கள் அதனால தான் உயிருள்ள ஒரே ஒரு மேட்ரு இன்னைக்கு நீங்கள் இந்த கேள்வி கேட்குறான்னு சொல்ல. இந்த விஷயத்தை அன்னைக்கு காதல் புனிதமாக இருந்தது, அன்னைக்கு காதல் முக்கியத்துவமாக இருந்தது, அன்னைக்கு காதல் அழுத்தமான காதல். இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல் வேற. இது ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம். இது காதல் இன்னைக்கு ஃபாஸ்ட் லவ், ஃபால்ஸ் லவ், ஃபேக் லவ் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கம்பேரிசனை தான் நான் படம் எடுக்கிறேன். நீங்க இப்படி சொல்றதுனால உண்மையான காதலை நாட்டில் இல்லாம போயிடாது. பர்சன்டேஜ் கம்மியா இருக்கலாம். இன்னைக்கும் தன்னுடைய காதலுக்காக உயிரை விடக்கூடிய பொண்ணு இருக்க, இன்னைக்கும் தன்னுடைய காதலுக்காக உயிரை விடக்கூடிய பையன் இருக்கானே. காதலுக்காக உயிரை விடக்கூடிய பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான். அதனாலதான் உயிருக்கு நிகரானது, உயிரை தாண்டது காதல். அப்படிங்கிறனாலதான் உயிர் உள்ள ஒரு விஷயம் படம் எடுத்தேன். 1980 45 வருஷம் ஆயிடுச்சு. கூலி படத்துலையும் பாடுறீங்க, வட சென்னை பார்க்குக்கு போட்டியாகவும் நீங்க படம் பண்ணுவீங்க. அது இன்னொன்னு அல்ல, இது கரெக்ட். அது அந்த படத்துக்கு அது ஏன்னா இது மாதிரி எப்படி அப்படியே சைட்ல ஏங்க அதெல்லாங்க ஏங்க அது வேண்டாம். 45 வருஷமா எனர்ஜியா இவ்வளவு இது இருக்குது. எனர்ஜி காரணம் என்ன? இது இத்தனை வருஷமா சொல்றேன். ஏதாவது திரும்ப சொன்னா இவர்கிட்ட அப்படின்னா என்னன்னு கேட்டாக்கா, எனர்ஜிக்கு காரணம் ஒன்றும் இல்லை. அவனாக்கா இதுல பட தூதுக்கா தின்ன கிண்ண தூதுக்கா இதுக்க தூதுக்கா தின்ன கிண்ண தூதுக்கா இப்படின்னு சொன்னாக்கா, இந்த பீட்டை கொடுக்குறேன்னு சொன்னா வீட்டில் ட்ரம் அடிச்சுட்டே இருக்கிறேன். வாழ்க்கையில சின்ன பசங்களுக்கு அடுத்த தலைமுறை தம் அடிக்கலாம். ஆனா உன்னோட தம் போயிடும். அடிக்காத தம்மு. நான் ட்ரம் அடிக்கிறேன், அதான் ஸ்ட்ரென்த்தோட இருக்கிறேன். தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தனி மனித ஒழுக்கத்தை இழக்க மாட்டேன். அதனால தான் டிஆர் இன்னைக்கு அதே எனர்ஜியோட இருக்கேன். இடையில யாரோ அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இல்லை, அவரால் நடக்க முடியாது, அவரால் பேச முடியாது, அவருக்கு முடியல, ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரிலாம் 1000 நக்கல் நையாண்டி கிசு கிசு கிசுங்கல் என்ன வேணா வரட்டும், நானா இருப்பேன். இன்னொன்னு இவ்வளவையும் எடுத்துட்டு யாராருக்கு என்னென்ன வேணுமோ அதான் போட போறீங்க. இஷ்டத்துக்கு வேற பிரஸ் மீட்டிங்ல போனா நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கன்னு பாக்குறேன். இன்னொன்னு
நான் வந்து உங்களை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு நான் ஒரு ரீ-ரிலீஸ் பண்ணல, ஒரு டிஆர் டாக்கீஸ்னு ஒரு நிறுவனத்தை ஒரு ஓடிடி ஆரம்பிக்க போறேன், அதுலயே ஒரு யூடியூப் நடத்துறேன். டிஆர் டாக்கீஸ்ன்ற படம் இது மூலமா கிட்டத்தட்ட ஒரு 10-12 படத்தை ரீ-ரிலீஸ் பண்ண போறேன். இதுதான் என்னுடைய டார்கெட். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் வந்து ஏதோ இந்த காலத்துல படம் பண்றேன்னா நான் என்ன வடசென்னைக்கு போட்டியா படம் பண்றேன்னு சொன்னேன். ஏயா எஸ்டிஆர் எங்க டிஆர் எங்கயா வெற்றிமாறன் கூலி படத்துக்கு ப்ரொமோஷன் பாடிருக்கீங்களா? கூலி பாடத்துல வந்து ப்ரமோஷன் பாடினா அனிருத் வந்து அடுத்த தலைமுறையில அனிருத் என் பையனுக்கு ஃப்ரெண்டு. அப்ப ட்ரெண்ட்ல இருக்கீங்க. அனிருத் வந்து எனக்கு ஃப்ரெண்டியா? ட்ரெண்ட்ல இருக்கீங்கல்ல? ஃப்ரெண்ட் இல்ல, அனிருத் எனக்கு ஃப்ரெண்டு. அதனால அவர் என்ன கூப்பிட்டு பாட, அதெல்லாம் ஒரு அன்பால பாட வைக்கிறது. அம்மாடி ஆத்தாடி அப்பா நீ தான் பண்ணு என் பையன் சொல்றாரு. என்ன காரணம்? அவங்க அப்பாவோட வாய்ஸ் அவருக்கு பிடிக்குது, எனக்கு என் பையனோட வாய்ஸ் பிடிக்குது. இதான் அதுல இது அவரு நன்றி சார். ஐயோ என்னன்னு சார் இன்னொன்னு அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதன் ஒவ்வொரு டைப்பா இருப்பான். நான் வந்து ஒரே ஒரு விஷயம் இதை மட்டும் பஞ்சா சொல்றேன். நான் அமெரிக்காவுக்கு போய் 3 years பேக் நான் அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதாவே இல்லை, நான் இங்கே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன் பையன் அவர் ஆசைப்பட்டாரு. அப்பா வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நீங்க செஞ்சிருக்கீங்க. நான் ஒரு மகனா உங்கள்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான். ஒரு தந்தைக்காக நீங்க இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், எனக்காக நீங்க வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னார். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இல்லை சிலம்பு எதா இருந்தாலும் நான் இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆனா கூட என்னுடைய என் தாய்மண்ணில் தான் எதா இருந்தாலும் இருக்கணும்னு. என் பையன் இல்லை நீ அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அமெரிக்காவில் போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது என் வாழ்க்கையில் இறைவன் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணிட்டான். எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சை கொடுத்துட்டான். நான் மாறிட்டேன். நான் இப்போ இந்த கேள்வி கேட்குறேன், நான் மாறிட்டேன். நான் இப்போ மேக்சிமம் அனாவசியமாக எதுக்கும் போகக்கூடாது. வம்பு எல்லாருக்கிட்டையுமே காட்டணும் அன்பு. எனக்குள்ள அந்த வந்துருந்த அந்த மாதிரி ஒரு பண்பு இதான் எனக்குள்ள எனக்கு ஏற்பட்ட மாற்றம். இவ்வளவு நேரம் நல்லா அமைதியா இருந்தேன். இப்ப மட்டும் இந்த இது பண்ண ஏன்னு கேட்ட இந்த மாதிரி எங்க வீட்டில் சொல்லி அனுப்பிச்சாங்க, நீங்க எமோஷனலா ஆகாதீங்க, எமோஷனலா ஆகக்கூடாது அப்படின்னு. இப்படி இதற்கே எமோஷனலா ஆகக்கூடியதுல நீங்க இந்த அரசியல் அதெல்லாம் எனக்கு இல்ல ஒரு நிமிஷம். ஜீ தமிழ்ல வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீ தமிழ்ல வந்து என்னோட படங்கள் எல்லாமே கொடுத்துருந்தேன். அந்த கொடுத்திருந்த படங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு கொடுத்தேன், அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு கொடுத்தேன். இப்ப அந்த படங்கள்லாம் அவங்கள்ட்ட முடிஞ்சிருச்சு. இப்ப ஜீ தமிழ்ல இந்த படங்களோட ரைட் இல்லை, என்கிட்ட தான் இருக்கு. எல்லாத்த விட பாத்தீங்கன்னா யூடியூப்ல எந்த விதமான ரைட்டுமே இல்லாம ரொம்ப டிஆர் லெஜெண்டரின்னு போடுறாங்கன்னா எந்த ரைட்டு யார்கிட்ட வாங்கினாங்க? என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்காகத்தான் முறைப்படுத்தி என்னோட படங்கள் எல்லாத்தையும் என்னுடைய டிஆர் டாக்கீஸ்ல முறைப்படுத்தி ஏற்றி வைக்கணும்னு ட்ரை பண்றேன். நான் உயிருள்ள படத்துல கங்காவும் நளினியும் காதலிச்சு திருமணம் பண்ற மாதிரி படத்தை இது பண்ற அவர்களுடைய காதலை இணைத்து வைப்பதற்காக முற்பட்டு அதற்காக தான் செயின் ஜெய்வால் தன் உயிரையே கொடுக்கக்கூடிய கதாபாத்திரத்தை நடிச்சேன். அதோட நிறுத்திக்கணும். இந்த திருமணத்தை பத்தி தான் அவளை இதோட நிறுத்திக்கணும். ஏங்க ஒண்ணு அது எப்படி அன்னைக்கு கொடுத்தது வந்து இப்ப உதாரணத்துக்கு இந்த படத்தோட ஆடியோ ரைட் அந்த காலத்துல வெறும் ராயல்டிக்கு பேஸ்ல கொடுத்தது ஏவிஎம் கொடுத்தோம். 10 பைசா ராயல்டி கொடுக்கல படத்துக்கு, வெறும் 10 பைசா ராயல்டி கொடுக்கல. அது அன்னைக்கு இருந்தது மோனோ காலம், கேசட்டுக்கு தான் கொடுத்தது. இன்னைக்கு டிஜிட்டல், டோட்டல் டிஜிட்டல். இன்னைக்கு இந்த படமா இருக்கட்டும், மைதிலி நகை, அதுக்கெல்லாம் என்னுடைய உரிமைக்கு நான் இத்தனை நாள் எதுக்கு நான் ஃபைட் பண்ணல, இனிமே என் உரிமைக்கு நான் ஃபைட் பண்ணுவேன். ஏன்னா விஜய் வந்து அரசியல் மாற படமா அதை பத்தி கருத்து. ஆனால் பொதுவாகவே தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் இறந்துட்டா படம் ஓடாது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் வந்து அதை சக்ஸஸாக மாற்றி காமிச்சீங்க. அந்த இது எப்படி
எல்லா படங்களையும் கிளைமேக்ஸில் ஒரு வச்சுருக்கீங்க அப்படின்னு மீனிங்கே தப்பாக கேட்குறீங்க. படத்தின் கதாநாயகன் எது அப்படின்னா, அதாவது நான் நிறைய படத்தில் இறந்த மாதிரி நடிச்சிருப்பேன். அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் சார். இப்போ ஷேக்ஸ்பியரோட இது பார்த்தீங்கன்னா சிலது காமெடியாக இருக்கும், சிலது ட்ராஜடியாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் எனக்கு வந்து சினிமாவில் ட்ராஜடி தான் பிடிக்கும். மேக்ஸிமம் ட்ராஜடி தான் பிடிக்கும். இது வந்து ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டு. சார், அன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய படங்களை வாங்கும்போது இந்த பெட்டி அனுப்பும்போது ஆப்ரேட்டர்களுக்கு ஒரு அன்பளிப்பு வச்சு அனுப்புவீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த அந்த சம்பவத்தை சொல்லிடுங்க. ஆனால் இன்னைக்கு ஆப்ரேட்டருங்கிற ஒரு சமூகமே இல்லாமல் போச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நான் வந்து ஒரு காலகட்டத்தில் இப்போ என்னுடைய படம் எத்தனை பொட்டி போனாலும் அந்த பொட்டியில் கொண்டு போய் அப்படியே ரூபா நோட்டு கட்ட மாற்றி வச்சுப்பேன். மாற்றி வச்சுட்டு 200 500 எல்லாத்தையும் என் பையன் சிலம்பரசன் சின்ன பையன், அந்த பையனோட கையால் வைக்க சொல்லுவேன். இந்த பொட்டு அப்பா அப்படின்னு நான் குனிஞ்சி அந்த வழியே தெரியாமல் என் பையன் வைப்பான். அப்போ என்ன சொல்லுவேன், இந்த 500 ரூபாயோ 200 ரூபாயோ, சில படத்தில் 200 வச்சேன், சில படத்தில் 500 ரூபா அந்த பொட்டியில் வைப்பேன். ஃபஸ்ட்டு பொட்டி வந்து படத்தை திறந்து மக்கள்கிட்ட காட்டுறதை விட ஃபஸ்ட்டு பொட்டியை திறக்கக்கூடிய ஆப்ரேட்டர் அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் சந்தோஷமாக. இதுதான் என்னோட கொள்கை. அவங்க அப்படியே கண்ணில் அப்படியே அந்த பணத்தை எடுக்கும்போது சில ஆப்ரேட்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா படம் சூப்பர் ஐயா. அதே நேரத்தில் ஒரு படத்தின் ஆப்ரேட்டருக்கு இருக்கக்கூடிய ஞானம், ஒரு படம் வெற்றி படமோ தோல்வி படமோ அவங்க தான் சார் நிர்ணயம் பண்ணுறது. மக்களோட பல்ஸை பார்க்கக்கூடியவங்க அவங்க. இன்னைக்கு பொட்டியே இப்போ அனுப்பலையே, நம்ம டிஜிட்டலாக மாறிட்டோம்ல சார். நீங்கள் கொள்கை பிடித்தம் உள்ளவங்க, உங்களுடைய லட்சிய திமுக உங்களுடைய லட்சியமே இல்லாமல் போயிருக்கு. விஜய் டி ராஜேந்தர் வெறும் டி ராஜேந்தர் இருக்கிறாரு. இந்த நிலைப்பாடுகள் வந்து உங்கள் உறுப்பினர்களை மாறுதல் காரணம். இல்லை, நீங்கள் வந்து நான் விஜய் டி ராஜேந்திரன் ஒரு பேரை வந்து ஒரு மாற்றி வச்சுருந்தேன். மறுபடியும் நான் டி ராஜேந்திரன் மாதிரி கெசட்லேயே என் பேர் டி ராஜேந்திரன் ஆகிட்டேன். ஒரு ஆள் உங்களை மாதிரி ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, விஜய் டி ராஜேந்தர் தான் இருந்தால் ஜெயிக்க முடியுமா டி ராஜேந்திரா? இல்லை, எனக்கு விஜய் டி ராஜேந்திரன் வேணாம், டி ராஜேந்தர் போட்டுருப்பேன். நான் வந்து ஒரு கேரக்டரைசேஷன், நான் இப்படி தான் இருப்பேன்னா இப்படி தான் இருப்பேன். எனக்கு லட்சிய திமுக வேணும்னா அன்றைக்கி எனக்கு லட்சிய திமுக தேவைப்பட்டது வச்சுக்கிட்டேன். ஏன் வச்சுக்கிட்டேன்னு கேட்டாக்கா, நான் முன்னாள் திமுக காரனாக இருந்தேன். நான் வெளியில் வந்த பிறகு நான் அந்த கட்சிக்கு போனேன் இந்த கட்சிக்கு போனேன்னு எனக்கு பேர் வரக்கூடாது. நாங்கள் என் கழுத்துக்கு நானே எடுத்து ஒரு தாலி கட்டிக்கிட்ட மாதிரி கட்டிக்கிட்டேன். ஏன்னா யாருமே இது பண்ணக்கூடாது. நான் லட்சிய திமுக, நான் எந்த கட்சிக்கும் யார் கட்சிக்கும் என்ன, நான் இது இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞரும் ஒரு காலத்தில் சொன்னேன். அதற்கு பிறகு நான் பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகன் சார். எம்ஜிஆரோட பாராட்டு விழாவோட வந்து டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்கு பேசினேன். அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்வரை உண்டு, இந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு தேய்வரை என்பதே இல்லைன்னு பேசினேன். நான் எம்ஜிஆரோட ரசிகன். ஆனால் குடும்பம் வந்து திமுக குடும்பம். இதை போய் எம்ஜிஆர்ட்ட சொன்னதுதான் சார் என் வாழ்க்கையில மாற்றம். இன்றைய அரசியல் தர பற்றி அபிப்பிராயம் சார்? நோ, இப்போ நான் அபிப்பிராயம் சொல்லி தான் அரசியல் வாழ போதா? நான் இன்னைக்கு குருவோட நாள் வேலைக்கிழமை, இன்னைக்கு ப்ரெஸ்ஸை கூட்டு மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன்னா ஒரு ஜோசியத்தில் அஸ்ட்ராலஜியில் வல்லவர் ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கானே? சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே போய் சொல்லிட்டேன். இன்னொன்னு ஒரு விஷயம், எனக்கு ஜோசியத்துல நம்பிக்கை உண்டான்னு கேட்டா இருக்கு. கால நேரம்லாம் பார்த்து தான் எதுவுமே செய்யணும் இருக்கு. இன்னைக்கு பார்த்தாக்க வியாழக்கிழமை குருவோட நாள், குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும். இன்னைக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தான் நான் நாள் பார்த்து பிஆர் அசோசியேஷன் தேதி சொல்லி வச்சேன். இப்போ செப்டம்பர் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தான் நினைச்சாலும் எவ்ரிதிங் இஸ் ப்ரீ ரிட்டன், நத்திங் இஸ் ரீரிட்டன். எல்லாமே கடவுள் முன்கூட்டியே எழுதிட்டார். அதை நம்மளால மாற்றி எழுதவே முடியாது. விஜயின் அரசியல் வருகை பற்றி சொல்லணும். விஜயோட அரசியல் வருகை பற்றி சார், சமீபத்தில் வெளியான படங்கள்ல இதை பாருங்க, விஜய் சார் எனக்கு நல்ல நண்பர். புலிப்படம் என்னுடைய நண்பர் வந்து பிடி செல்வகுமார் அந்த படத்தை எடுத்திருந்தோம். மற்ற படங்களுக்கெல்லாம் போகல. பிடி செல்வகுமார் அந்த படத்துக்கு எடுத்திருந்தப்ப ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு. வருந்தி என் நண்பர் பிடி செல்வகுமார் கூப்பிட்டதுக்காக தான் போய் பேசினேன். அந்த அத்தனை புலின்னு பேசினா எனக்கு புலினா பிடிக்கும். ஏன்னு கேட்டால் நான் தஞ்சை மாவட்டம், சோழர்களின் கொடி புலிக்கொடி. அப்படி கூட அறிவாள நீ மாயரத்தம் பக்கத்துல வந்து அதை எப்படி அடிக்கிற பாரு.
ஒழுங்கா காலேஜுக்கு போனதே கிடையாது, கட்டடிச்சுட்டே இருப்பாங்க அந்த முதலே இல்ல உயிரிழ விஷயம் தெரியாதனமா அந்த உயிரிழ விஷயம் அந்த கட்டடிப்பும் காலேஜுக்கு காதலிப்பும் மேரேஜுன்னு ஒரு பாட்டை வச்சுட்டேன். இதுக்கா நீ காலேஜுக்கே போகாம கட்டடிச்சுட்டேன்னு தேவராஜ் தேவையா? ஒழுங்காவே படிக்கிறேன் சார். சமீபத்தில் வெளியாகிற படங்கள் எல்லாம் ரொம்ப வன்முறை காட்சிகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இயக்குனரா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்று சார், நிறைய இது இல்லை. எதை சார் போட போறீங்க? அதாவது ஒரு மேட்ரு நல்லா சினிமாவில் தெரிஞ்சுங்க சார். ஒவ்வொரு காலகட்டத்தில் மக்கள் ஒவ்வொரு விதமான படங்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு இந்த ஆக்ஷன் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஆக்ஷன் ஓரியன்ட் படம் மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு இது வருதுன்னா, படங்களுடைய சாயலே அதை பார்த்து இதை பார்த்து கொரியன் படம் பார்க்கலாமா, இங்கிலீஷ் படம் பார்க்கலாமா, அதை பார்த்து எடுக்கக்குள்ள சீனே இந்த மாதிரி தானே சார் வரும். ரீசன் இதுதான். எங்களோட காலகட்டத்தில் நானா இருக்கட்டும், இயக்குனர் பாரதி ராஜாவாக இருக்கட்டும், பாக்கியராஜா இருக்கட்டும், ஆர் சுந்தரராஜனா இருக்கட்டும், எங்களோட காலகட்டத்தில் வந்து நாங்கள்லாம் படம் பண்ணோன்னா ஃபேமிலி ட்ராமா அப்படி இப்படி இன்னைக்கு அது இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்களை வச்சு இன்னைக்கு கதை பண்ணோம். இன்னைக்கு ட்ரெண்ட் அது ஒரு ட்ரெண்டு, அது ஒரு காலம். அதே தான் சினிமா பண்ணணும்லாம் சட்டம் கிடையாது. ஜெகன்மோகின்னு ஒரு படம் ஓடணும், ஜெயமாலினி அம்மா அந்த படத்தில் நடித்தாங்க. இந்தியாவே அந்த அம்மாவை கொண்டாடுது ஜெகன்மோகினி. அதுக்கு பிறகு எத்தனை பேர் நீங்கள் பல மோகினி எடுக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் வருமா ஒரே ஒரு ஜெகன்மோகினி? வராது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு படம் ஓடும். அதற்காக அதே மாதிரி படம் தான் எல்லா படம் ஓடலாம் கணக்கே போடாதீங்க. சினிமா பார்த்து சினிமா படம் எடுக்கிறவங்க இயக்குனர் சார், அவர்களோட ரசனையை தாண்டி காசு கொடுத்து படம் பார்க்கக்கூடிய ஜனங்க தான் சார் எஜமான இருக்கு சார். உங்க அன்பு நண்பரோ இல்லை தம்பி வச்சிருக்கலாம், விஜய் வந்து அரசியல் வந்துட்டாரு, எப்படி பாருங்க சார்? இவரு கேள்வி கேட்டவர் சொல்லி அவரோட படம் அவரு எனக்கு நண்பர். விஜய் வந்து என்னோட நண்பருங்க. அது ஒரே சார் ஒவ்வொரு மேட்ரு இப்ப சொல்றேன். இது பஞ்சு என்னன்னு கேட்டா, இனிமேல் எந்த காரணத்தை மட்டும் மேக்சிமம் நான் என்னோட திரையுலகத்தில் மறைந்து விட்ட கேப்டன் விஜயகாந்த் வந்து என்னோட பெரிய நண்பர். அவருக்கு நான் சட்டம் சிரிக்கிறது மியூசிக் பண்ணேன், அவருக்கு நான் வந்து கூலிக்காரன் படத்தில் மியூசிக் பண்ணேன். இந்த அரசியல் என்ற இதில் அதுவும் சில பத்திரிகைகளில் பண்ண கூத்தால என்னோட நட்பும் அவருடைய நட்பும் பிரிஞ்சுது. ஆனால் எங்கள் 2 பேரோட நட்பையும் ஒட்டி வச்சது என் பையன் சிலம்பரசன். கேப்டனும் எங்கள் அப்பாவும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் 2 பேரும் திரும்ப ஒரு பாலமாக இருந்து என்னை இணைச்சி வச்சது என் பையன். அன்னைக்கு என் பையன் சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அப்போ ஒரு முடிவு பண்ணேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த அரசியலுக்காக என்னுடைய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய யாரோட நட்பையும் இனிமேல் நான் இழக்க விரும்பல. அது சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருக்கலாம், சூப்பர் ஆக்டர் கமலா இருக்கலாம், நம்முடைய இளைய தளபதி விஜயா இருக்கலாம், யாரவனா இருக்கலாம். என்னுடைய அரசியலுக்காக என்னுடைய திரையுலக கலை உலகம் என்பது இது ஒரு பறந்தது. இது ஒரு சின்ன உலகமாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையும் நான் இழக்க விரும்பல. டிஜிட்டல் நெகட்டிவ் வந்து சேஃப்டியாக தமிழ்